கலைஞரின் குறளோவியத்துல இன்னைக்கு என்ன குறள் பார்க்க போறோம் அப்படின்னா, பணி உடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற அப்படின்ற ஒரு அருமையான குறள். இந்த குறள் 95வது குறள், இனியவை கூறல் அப்படின்ற அதிகாரத்துல வரக்கூடியது. இந்த திருக்குறளுக்கு கலைஞர் என்ன கதை, என்ன இதுக்கு ஒரு ஓமையா கதை என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஒரு 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 ஊர் ஒரு ஊர் இருக்கு, சின்ன ஊர். அந்த ஊர்ல வந்து அடிக்கடி போட்டி நடக்கும். என்ன போட்டி நடக்கும் அப்படின்னா, ஒரு மேடையில வந்து 2 பேர் கலந்துக்குருவாங்க. யார் வேணா கலந்துக்கலாம், ஆனா ஆண்கள் மட்டும்தான் கலந்துக்கணும். அவங்க நிறைய அணிகலன்கள் போட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய அணிகலன்கள் போட்டு வந்து அவங்களுடைய உடை நடை பாவனை அதை வச்சு அவங்களுக்கு ஒரு முதியவர் வந்து வாகை சூடுவார், வாகை மாலை சூடுவார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஒரு போட்டி. அந்த முதியவர் தான் அங்க தீர்ப்பு சொல்வார். அப்படி அந்த போட்டி நடக்குது. அப்ப அந்த ஊர்ல மிகப்பெரிய பணக்காரன் வீரசிங்கம் அப்படின்னு இருக்கான். அவன் வந்து நிறைய அணிகலன்கள்லாம் நிறைய போட்டுட்டு வரான் மேடைக்கு. அந்த உடனே போட்டு நிறைய அவனுக்கு வந்து நம்ம தான் ஜெயிப்போம், நம்மகிட்ட தான் எல்லா அணிகளும் இருக்கு அப்படின்னு சொல்லி நவரத்தினங்களால அதாவது நவமணிகள் எல்லாம் தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் மாணிக்கம் எல்லாம் கலந்து எத்தனையோ நகைகள் செஞ்சு போட்டு வரான். அதே சமயத்துல அந்த போட்டிக்கு இன்னொருத்தனும் பேர் கொடுத்துருக்கான், அன்பானந்தம். அவனும் வர்றான். யாரும் வரமாட்டாங்கன்னு நினைச்சவன் வீரசிங்கம் வந்து நினைச்சிருந்தான். ஆனா அன்பானந்தம் வர்றான். அவன் வந்து எந்த விதமான அணிகலன்கள் போட்டுட்டு வரலன்னு எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வீரசிங்கம் வரும்போது ஒரே கைதட்டல், அப்படியே மக்கள் எல்லாம் கைதட்டுறாங்க. ஆஹா எவ்வளவு அருமை, எத்தனை நகையெல்லாம் மின்னுது, அப்படியே மேடையெல்லாம் மின்னுது அப்படின்னு சொல்லி அப்படி கைதட்டான். இவனுக்கு நிகர் யாருமே இல்லை, இவன் தான் பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதை சொல்றான். அடுத்து அன்பானந்தன் வரும்போது எல்லாரும் சிரிக்கிறாங்க. இன்னும் இந்த போட்டின்னா என்னன்னே தெரியாம இந்த அன்பானந்தம் வரானே, இவனுக்கு ஒருமே போட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரசிங்கம் சொல்றான், என்ன போட்டின்னு கூட தெரியாம வந்திருக்கேன், நானே ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அன்பானந்தம் சொல்றான், நீங்களே ஜெயிச்ச மாதிரி இருக்கட்டும் வீரசிங்கம் அவர்களே, நீங்களே ஜெயிச்ச மாதிரி இருக்கட்டும், நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க, நீங்க தான் நகையெல்லாம் போட்டிருக்கீங்க, நீங்க தான் ஜெயிச்ச மாதிரி இருக்கட்டும், இருந்தாலும் இந்த போட்டி எனக்கும் உங்களுக்கும் இல்லை, இந்த போட்டியை நடத்துற ஒரு முதியவர் தானே, அவருடைய மனசுல என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். முதியவர் என்ன சொல்ல போறாரு, என்னையத்தான் ஜெயிச்சேன்னு சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி இல்லைன்னு முதியவர் வர்றார். வந்து இந்த போட்டியில ஜெயிச்சது அன்பானந்தம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. என்ன அன்பானந்தம்மா, ஒரு நகை கூட போட்டு வரலையே அப்படின்னு சொன்னோடனே, உடம்புக்குள்ளுதான் நகை போட்டுட்டு வந்தாலும் கூட பணிவு இல்லை வீரசிங்கத்திட்ட. ஆனா நகையே போட்டு வரலாம் கூட பணிவா பேசினான். வீரசிங்கத்தை கூட ஜெயிச்சா கூட பரவாயில்ல, நீங்க ஜெயிச்சதா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு பணிவோடு அன்போடையும் பேசின அன்பானந்தம் தான் ஜெயிச்சான். எல்லா அணிகளிலும் மேலான அணிகளன் பணிவு ஒன்றுதான் என்று சொல்ல இந்த குறளுக்கு அதான் அர்த்தம். தொடர்ந்து குறளோவியம் பார்ப்போம். நன்றி.